ஒரு கருவேல மரங்களுக்குள்ள போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. ஆனா இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்குங்க. அதை தாங்க நம்ம பார்க்க போறோம். அதாவது இதோட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 வருடங்களுக்கு பழமையான ஒரு கல்வெட்டை தேடி தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்த இடம் விருதுநகர் மாவட்டம் குகன்பாறை. இந்த குகன்பாறை மலைக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மேலையும் பாத்தீங்கன்னா சமண எச்சங்கள் இருக்குது, கீழையும் பாத்தீங்கன்னா சமண சார்ந்த ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னூற்றவர் சமணப்பள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வெட்டு மூலம் நம்ம எளிதா சொல்ல முடியுது, இந்த குகன்பாறை மலையில வந்து பாத்தீங்கன்னா சமணர்கள் நிறைய பேர் தங்கியிருக்காங்க. குறிப்பா ஒரு 300 பேர் தங்கியிருக்காங்க அப்படின்றது இந்த கல்வெட்டு மூலம் நமக்கு தெரிய வருது. இதை தவிர்த்து இந்த மலைக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்க அரைச்ச அந்த மருந்து குளியல் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியுது. ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சமணர் மலைனே இதை சொல்லலாம். ஆனா மேல பாத்தீங்கன்னா சைவம் மற்றும் வைணவம் சார்ந்த விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஒரே ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா சைவம், வைணவம், சமணம் இந்த மூணையும் பார்க்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னா அது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குகன்பாறை தாங்க.